இவர் வந்து என்னுடைய நண்பர். பேர் வந்து வீராசாமின்னு பேர். எங்கள் அப்பாவோட பெயரும் இவர் பெயரும் ஒன்று. அதனால் இவர் கூட ஒரு நட்பு உண்டு. இவர் இன்னைக்கு இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்ப இவரோட பெரிய பொண்ணு, சொந்த பொண்ணு, அவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்களோட பொண்ணு, ஏதாவது இவரோட பேத்தி வந்து நீட் தேர்வில் வந்து பரீட்சையில் பாஸ் ஆகிட்டு இப்போ எம்பிபிஎஸ்சில் சேர்ந்துட்டுது. அது நல்ல செய்தியை சொல்லணுங்கிறதுக்கு தான் இப்போ என்கிட்ட சொன்னார். அதை அவரை விட்டு நான் பேச சொல்கிறேன். பேசுங்க ஐயா. உங்கள் பொண்ணு, பெரிய பொண்ணு பேர் என்ன? பெரிய பொண்ணு பேர் வந்து சுமதி. ஓகே. அவங்க பொண்ணு பேர் வந்து காவியா. ஓகே. அது படிச்சது ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பத்துலேருந்து படிச்சது இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சு. ஓ, ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம். ரைட்டு. இங்கிலீஷ் மீடியம். சரி. அதாவது கோயம்புத்தூரில் வந்து ராமகிருஷ்ணா மடமா அவங்களுடைய இதுவா? ஸ்கூல் ராமகிருஷ்ணா ஸ்கூல். ஓகே. அந்த ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து இது வரையும் படிச்சிருந்தோம். ஓ, எல்கேஜிலேருந்தே படிச்சது அது? ஆமாம். +2 முடிச்சிருக்கோம். +2 முடிச்சு +2 வந்து நீட் தேர்வு அதுக்கப்புறம் எழுதியிருக்கோம். +2 மார்க் எடுத்தது வந்து 587 மார்க் எடுத்தது. ஓ, 587. சரி. நீட் தேர்வில் வந்து 572. இல்லை, 800 சின்னல சொன்னீங்க. 800. எவ்வளோ? 802. அதனால தான் கிடைச்சிது. சரி. இதுக்காக தனியாக ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்களா? ட்ரைனிங் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ உண்மையிலேயே அது நல்ல திறமைசாலி தான், நல்ல படிப்பாளின்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம். இது என்னுடைய பேத்தி ட்ரை பண்ணா, ஆனால் அவளுக்கு கிடைக்கல. ஆமாம், அவள் வேற பிஃபார்ம் போயிட்டா. சரி, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இது போய் சில பேருக்கு சேரும். எப்படி வந்து முயற்சி வந்து திருவினையாக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அதனுடைய பலன் தான் இது, இல்லையா? ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உங்க பெரிய பொண்ணு வந்து என்னவா இருக்காங்க? தாசில்தாராங்க. எத்தனை வருஷமா இருக்காங்க? ஒரு 3 வருஷமா. வெறும் 3 வருஷம் தானே? ஓ, தாசில்தாரா இருக்காங்க. உங்க பேரன்? கஜேந்திரன் பேர். அவர் என்ன பண்றாரு? மிலிட்டரி ஆபீசரா இருக்காரு. அவர் சேர்ந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? ஒரு 4 மாசம் ஆகுது. 4 மாசம் ஆகுதா? பரவாயில்ல, நல்லது. அதாவது அரசியல் இல்லாம அது வந்து நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு, அரசாங்க உத்தியோகத்துக்கு அவர் போயிருக்காரு. இவர் நாட்டுக்கு வந்து போயிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் தான். ரொம்ப சந்தோஷம்.